அலைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? ஆறுமுகம். எங்கேருந்து வரீங்க? கோடம்பாக்கம். சொல்லுங்க ஆறுமுகம். வீட்டில் எங்கள் கோந்தியார் தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்களால தான் பிரச்சனை. உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரம்மாக்குமா? மேரேஜ் லவ் பண்ணதுலேருந்து. எவ்வளோ வருஷம் ஆச்சு லவ் பண்ணி? கரெக்டாக 6 வருஷம் லவ் பண்ணீங்க. எப்போ 6 கல்யாணம் பண்ணீங்க? வருஷத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சா? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? ஒரு 3 மாதம். முறுக்கேரியில் வந்து எனக்கு வேலை வந்தது, கான்ட்ராக்ட் வேலை. என்ன வேலை பண்ணுறீங்க? பெயிண்டிங் கான்ட்ராக்ட். 6 நாள் 7 நாள் வேலை பார்த்தேன், நைட் அண்ட் டே வேலை பார்த்தா அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு நல்லா சமைச்சு போடணும்னு சமைச்சு போட்டேன். அப்போ இவங்க என்னை பார்க்க வருவாங்க. யாரு? எங்கள் ஒய்ஃபு. எதுக்கு உங்களை பார்க்க வரணும்? மாமான்ட்டு பார்க்க வருவாங்க. அவங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ஓ, மாமான்னா அவங்க சொந்தமா நீங்கள்? ஆமாங்க. ம். அதில் தான் பழக்கமாச்சு. அதுக்கப்புறம் அக்காங்கள்லாம் இட்டு வந்து காமிச்சு கோடம்பாக்கத்தில் நான் இவங்கள மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு. உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் வடபழனி கோவில் மூலிமா இவங்கள வச்சுட்டு எழுதிட்டு தெரு அம்மன் கோவிலில் வச்சு பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மன், தெருதி அம்மன். அதனால் அது கோவிலில் வச்சு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டு 3 days கழிச்சு வரணும். பட் எங்கள் அக்கா வீட்டில் போய் நான் ஸ்டே பண்ணல. வீடு விற்றுட்டாங்க கோடம்பாக்கத்தில். அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு நான் பஸ்ஸில் இட்டுட்டு போயிட்டேன் மேடம் வீட்டுக்கு. அத்தை வீடு இருக்குது, அப்பா அங்கே இருக்காங்க. அதில் தான் இருந்தோம். இருந்து ஒரு வருஷம் இருந்தோம். சண்டை. எதுக்கு சண்டை? ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணும் போதே ஃபோன் எடுத்தாக்கா காலையில் திண்டிவனம் அவங்க எங்கள் ஒய்ஃப் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. டெய்லரிங் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த பிட்டு துணி ஜட்டிங் அதெல்லாம் தைக்க போவாங்க. நான் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கேம்மா இருக்கேன்னா வீட்டில் எனக்கு காலை டைம் தெரியும் 8 8:30 கிளம்புவாங்கன்ட்டு. நான் அந்த டைம் பார்த்து வருவேன். இவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க மாமா அவங்க அக்கா தான் எடுத்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டா இல்லை திட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் திண்டிவனம் போய் பார்ப்பேன், பார்த்து பேசுவோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு ஃபஸ்ட்டு என் பிரியாவை பார்த்து இட்டுட்டு போயிட்டு வந்து விட்டுடுங்க. இப்போ என்னங்க பிரச்சனை? அவங்க அக்கா தான் மேடம் பிரச்சனை. எங்களை என் கூட வாழ வைக்க மாட்டுறாங்க மேடம். ஏன்? அவங்களுக்கு தேவையெல்லாம் அவங்க உழைப்பு. எங்கள் பிரியாவுடைய என் பிரியாவுக்கு தெரியாது மேடம். அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவள் ஒரு அப்பாவி ஆளு தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க மெயிண்டு வந்து 5 வயசு மெயிண்டு மேடம். உங்களுக்கு பசங்க இருக்கா? 2 பெண்ணுங்க மேடம். நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுருந்தீங்களா அந்த 6 வருஷம்? சீராட்டி பாராட்டி எல்லாம் பார்த்துருந்தீங்களா? அது அவங்களுக்கே தெரியும் மேடம். சமைக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணுவீங்களா? நானும் சமைப்பீங்க, தண்ணி எல்லாம் எடுத்து வந்து கொடுப்பீங்க? ஆமாங்க மேடம். நான் தண்ணி எடுக்க விட மாட்டேன். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சண்டை வரணும்? 4 நாள் இருப்பாங்க மேடம், 1 வாரம் இருப்பாங்க மேடம். எங்கள் குழந்தையார் ஃபோன் பண்ணோடனே போயிடுவாங்க. அவங்க வந்தோடனே இவங்க போயிடுவாங்க. அவங்க ஃபோன் வந்த மறுநாளே கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு அவங்க குழந்தையார் வந்து அவங்க வீட்டில் இல்லையா? இல்லைங்க மேடம். இவங்க வீட்டில் தான் இருக்காங்களா? அம்மா வீட்டில்? மேரேஜ் பண்ணதுலேருந்தே அம்மா வீட்டில் தான் இருக்காங்க 10 வருஷ காலமாக. அவங்க ஒய்ஃப் எங்கள் குழந்தையார் வந்து எல்லாருடைய ஒய்ஃபை தான் எதிர்பார்க்குறாங்க கஷ்டத்தை. அவங்க போய் கஷ்டப்பட மாட்டாங்க. உங்கள் மனைவி கொண்டு போய் காசு கொடுப்பாங்களா? எவ்வளோ எடுத்திருக்காங்க மேடம். என் குழந்தை ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி படுத்திருந்தோம். தலைக்காணி கீழே மோந்திரம் வச்சுருந்தாங்க, லூஸாக இருக்குன்ட்டு படுத்திருக்காங்க. அன்றைக்கி மறுநாள் 4 மணிக்கு தான் அந்த படுக்கை எடுக்கிறாங்க எங்கள் ஒய்ஃபு. அந்த மோந்திரம் மிஸ் மேடம். கேட்டாக்கா எலி பொந்தில் தூக்கிட்டு போயிடுச்சு, எலி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தேன் மேடம். அந்த மோந்திரம் காணல. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் சொன்னாங்க எல்லோரும் கழுப்புற அடிங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் கழுப்புற அடிக்கணும் அப்படின்னாங்க. வேணாம் மாமி, கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்கும், அது விட்டுடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அது திண்டிவனத்தில் இவங்க எடுத்து போய் வச்சுருக்காங்க. ஆனால் அதை பற்றி நான் விட்டுட்டேன். ஏன்னா ஒன்றா இருக்கோம், நம்ம மாமா பசங்க நம்மளுக்குள்ளேயே அசிங்கப்பட்ட வேணான்ட்டு நான் விட்டுட்டேன்.
உங்க மனைவிட்ட சொன்னீங்களா அது? எங்கள் மனைவிக்கே தெரியுமே. அப்ப இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. மற்றபடி நீங்க ரொம்ப பாசமா இருப்பீங்க. முருகருக்கு தெரியும் மேடம், எங்கள் திருதம்மனுக்கு தெரியும் மேடம், அம்மனுக்கு தெரியும். சந்தேகம்லாம் பட மாட்டீங்க? சாமியை சந்தேகப்படுற மாதிரி மேடம் என் ஒய்ஃப் எனக்கு அம்மா இல்லை. இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்களா, அன்றைக்கி தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. அம்மா இல்லாத கஷ்டத்தை நம்ம என் ஒய்ஃப் அம்மாவுடைய மேலே நான் வச்சுருக்கேன் மேடம். இது வரைக்கும் என் பிரியா வந்து நான் பிரியான்னு கூப்பிட்டதே இல்லை மேடம். அவங்களுக்கே தெரியும். என்ன கூப்பிடுவீங்க? பிரியாம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என் பிரியா வேணும். பிரிஞ்சிருக்கீங்களா அப்போ? எவ்வளோ நாளா? 6 வருஷமா அவங்க கிட்ட தான் இருக்காங்க. 3 மாசம் தான் என்கிட்ட இருக்காங்க. 4 நாள் இருப்பாங்க, போயிடுவாங்க. இப்ப பிரியா உங்க நேரம் வந்து உட்காந்தா நீங்க என்ன கேட்பீங்க? வேணும் மேடம். என் பிரியா எனக்கு வேணும் மேடம். இங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு. ரொம்ப தீவிரமா லவ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். என்னம்மா பிரச்சனை? எப்படின்னு ராத்திரி தூங்கும் போதெல்லாம் என்ன வந்து படுக்க தூங்கவே விட மாட்டாரு. எந்த நேரமும் அவர் கூட இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாரு. குழந்தைங்களை எப்போ தூங்க வைப்பா அப்படிலாம் கேட்பாரு. அதுக்கப்புறம் யாருனாச்சும் நான் துணி தைக்கிறேன் மேடம், தையல் மிஷின் வச்சு துணி தைச்சிக்கிட்டு இருக்கேன் மேடம். அது மாதிரி தச்சிக்கிட்டு இருக்கும்போது யாருனா லேடிஸுங்க வந்தால் கூட சந்தேகம் பிடிப்பாங்க. பக்கத்தில் கூடாஞ்சேரியில் தான் இப்போ இட்டுன்னு வந்து வச்சிருக்கிறாரு. உண்மையாகவே எப்படின்னா இந்த 7 நாள் என் குழந்தைங்களை எதனால விட்டுட்டு இருக்கேன்னா, இந்த 7 நாள்ல எந்த கோயிலில் பிச்சை எடுக்க விடுறாருன்னு தான் நான் நினச்சேன் மேடம். ஏன்னா அவர் கூட இருந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். வடபழனி கோயிலில் வந்து இங்கே வீடு பார்க்குறேன்னு இட்டுன்னு வந்துட்டார் மேடம். இட்டுன்னு வந்துட்டு எங்கள் நாத்தனாருங்கெல்லாம் காசு கொடுத்தா தான் நல்லா பார்த்துப்பாங்க. அதேமாதிரி காசு கொடுக்கறது இல்லைன்னாக்கா நாயை விட கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கல என் பிள்ளைங்களுக்கு. என் பிள்ளைங்க எங்கடா ஏங்க போதுங்கன்னுட்டு அவங்களை ட்ரெஸ் பண்ணி கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும், என் நாத்தனாட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் நான். அந்த டோக்கன் வாங்குறதுக்காக என் பிள்ளைங்களை வச்சு உண்மையாக சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் நின்னது கிடையாது. டோக்கன் வாங்குறதுவங்களாம் என்ன பண்ணுவாங்க? டோக்கன் வாங்குறதுக்கு கியூவில் நிற்போம் மேடம். என் பசங்களை வச்சுக்கிட்டு டோக்கனே கிடைக்கலன்னா அந்த அன்னைக்கு வந்து நான் பட்னி தான், 2 வேளை பட்னி கிடப்பேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நான் எப்படியாச்சும். எதுக்கு டோக்கன்ல நிக்கிறீங்க? யாருக்காவது வாங்கி கொடுப்பீங்களா? எங்களுக்கு மேடம், என் பிள்ளைங்களுக்கு, எனக்கு, பசிக்கு, வயிற்றுக்கு இன்னமும் சம்பாதிச்சுன்னு வந்தாக்கா 1000 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேன் மேடம். அந்த 1000 ரூபாயிலே வாடகை கட்டணும், கரண்ட் பில் பார்க்கணும். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரா? மாசத்துக்கு இல்ல மேடம், 2 வாரம். எப்படின்னா இவர் வந்து பெயிண்ட் வேலை தான் செய்யறாரு மேடம். மேக்சிமம் பார்த்தா வாரத்துக்கு 3500 ரூபாய் வாங்கலாம். அட 500 ரூபாய் போதுன்னு வச்சுக்கோங்க. அட ஒரு 1500 ரூபாய் இல்லைன்னா கூட வச்சு 2000 கொடுக்க கூடாது என்கிட்ட. கொடுக்க மாட்டாரு. சரி, எதுக்கு நாத்தனார் வீட்டுல போயிருந்தீங்க? அங்க வீட்டுல ஊர்ல இருக்கும்போது என்ன அடிச்சு போடுவார். இது மாதிரி அடிச்சு போட்டதால பிரச்சனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இட்டுன்னு போயிட்டாங்க. எப்படின்னா இவரு செம்மையா திட்டுறாங்க பக்கத்துல இருக்கிறவங்கட்டு. சரி நம்மளுக்கு வீட்டுக்கார் வேணுமே, இவரையும் அசிங்கப்படுத்துறது நம்மளால தாங்க முடியும். நாத்தனார் வீட்டுல வந்து இருந்தீங்க. கொடுக்க மாட்டாங்க. பாக்கெட்ல வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன், எடுத்து பார்த்தேன், கஞ்சா பாக்கெட் மாதிரி இருந்தது. அது வந்து இது என்னதுன்னு அவர் கேட்கல. அதை நான் மறைச்சு வச்சுக்கிட்டு எங்க வீட்டாண்டு என்ன பண்ணேன், ஒரு பக்கத்துல ஒரு அண்ணன் கிட்ட எடுத்து போயிட்டு நான் இது குப்பில கடந்து இது என்ன பார்த்து சொல்லலாம்னு. ஏன்னா நம்ம வீட்டுக்கார பத்தி சொன்னா நம்மளுக்கும் அது அசிங்கம் தானே அப்படின்ட்டு நான் வெளியில காட்டல. சொன்ன உடனே இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரு. இல்லை நான் கீழே கடந்தது, இது கஞ்சா பாக்கெட்டு தூக்கி கிடச்சு அப்படின்னாரு. தூக்கி கிடச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் தலையை வச்சு சத்தியம் வாங்கினேன், மாமா இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லு. என் தலை நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இந்த 6 வருஷமா அப்படிதான் கொடுமைப்படுத்தினாரு. என்னென்ன செய்வா வருமானு? எப்படின்னா எல்லாரையும் வச்சு சந்தேகம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு மேடம். இப்ப எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கஞ்சா அடிக்கிறதால ஏதாவது கொஞ்சம் எப்படின்னா டெஸ்ட் எடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு மேடம். லூஸ் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கஞ்சா அடிச்சதுன்னா மைண்ட் அது கோவம், வெறித்தனமா சம கோவம் வருது. கும்பலா லேடிஸுங்களும் ஜென்ஸுங்களும் நின்று பேசிருக்கும் போது நான் போயிட்டு நின்று வச்சுங்க, அவர் என்னை பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, வீட்டுக்குள்ள இட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு பார்ப்பேன். உண்மையாவே பார்த்ததுக்கு நான் என்னம்மா இப்படிலாம் பண்றேன் அப்படின்னதுக்கு, இல்லம்மா தூசு இருந்தது தட்டி விட்டுலாம் சொல்லுவாரு மேடம். இதோட கொடுமை வேற என்ன பண்ணுங்க மேடம். ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உனக்கு சோறு போட முடியாதா?
ரேஷன் சாப்பாடு தான் மேடம் இங்கே சாப்பிட்டுங்கிறாங்க கூட 5 எட்டுன்னு வந்து வச்சிருக்காரு. அங்கேயும் பக்கத்தில் போய் ரேஷன் அரிசி கேட்டு வாங்கி தான் கொதிக்க வச்சு குடிப்போம். அதுவே என்கிட்ட துணி தைச்சாக்கா காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காசில் அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஜாக்கெட்டில் கழிச்சு கட்டி எடுத்து மாடி தான் சொல்லுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமத்தில் தான் நான் கஷ்டப்பட்டேன்னா, இங்கே வந்தும் நான் கஷ்டப்பட்டு ஒரு 5 பசங்க படிக்கிறாங்களா? இல்லைங்க மேடம். இன்னும் கேட்டால் இவருக்கு ரேஷன் கார்டு எப்படின்னா இவரோட இது ப்ரூஃப் ஒன்றுமே இல்லை, என்னோடது இருக்குது. எந்த 2மே சேர்த்து வச்சு ரேஷன் கார்டும் ஒன்றும் வாங்கலை. இப்போ வந்து குழந்தை இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு சென்சஸ் கணக்கு எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ என் பெண்ணோட பேர் கொடுத்துருக்குறான். என் பிள்ளைங்க எனக்கு வேணும் மேடம், என் பிள்ளைங்கள நான் படிக்க வைக்கணும். ஆனால் இவர் வளர்க்குறத விட நான் டபுள் மடங்கு வளர்த்து காட்டுவேன். எப்படின்னா நான் ஏரி வேலைக்கு போவேன், நான் துணி தைப்பேன், இன்னும் வெறித்தனமாக நான் சம்பாரிச்சு என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றுவேன். என் பிள்ளைங்களும் ஒரு நாள் கூட விட்டது இல்லை மேடம், விட்டுட்டு நான் இருந்ததே இல்லை மேடம். நாங்கள் வரும்போதெல்லாம் எப்படி நெருப்பு வயத்துல கட்டிடும். ஒரு விஷயம் சொல்றேன் பிரியா, நீ உள்ள உட்காந்து கேள, அவர் எப்படி எல்லாம் பேசுறாரு. அப்படிதான் மேடம் பேசுவாரு. உண்மையாவே அவர் பேசினாலே அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லை மேடம். ஏன்னா அவர் அடிச்சு போட்டதுதான் ஞாபகம் வருது. நான் சொல்றது கேட்பியா நீ? நாங்க எல்லாம் இருக்கோம் கூட. அவர்கிட்ட நீ என்னென்ன கேட்கணுமோ இங்க கேளு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசுறாருன்னு கேளு. ஆறுமுகம், உங்க வைஃப்ட நான் பேசினேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் ஒய்ஃப் எனக்கு வேணும்னு தான் சொல்லி. அதெல்லாம் வேற. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்களை பத்தி? இந்த 6 வருஷம் நீங்க எப்படியெல்லாம் குடும்பம் பண்ணீங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? நான் அப்பப்போ சண்டை போடுவேன், தப்பானவன் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன தப்பானவன்னா? தப்பானவனா அவங்கள சண்டை போடுவேன், அடிப்பேன். எதுக்கு அடிப்பீங்க சொல்லியிருப்பாங்க? அடிக்க மாட்டேன் மேடம், அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு ஏன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருப்பாங்க? அந்த மாதிரி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க மேடம் அடிமையா. குழந்தையிலேருந்தே மேடம் சாணி போடுறது அவங்க தான் எழுந்த வேணேன். ஓ, அப்போ அவங்க தான் கொடுமைப்படுத்துறாங்க அவங்க வீட்டில்? ஆமாங்க மேடம், அது அவங்களுக்கு புரியாது மேடம், ப்ராமிஸாவே புரியாது. சரி, இப்போ நீங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல? இல்லைங்க மேடம். அடிச்சு பல்லெல்லாம் உடைக்கல? அது அவங்கள அங்கே உழுந்து தான் மேடம் வச்சுட்டு. யாரு விழுந்தது? எங்கள் மாமியாரே கேட்டு பாருங்க. ஏற்கனவே 2 பல்லு நீங்க பல்ல அடிச்சு உடைச்சிங்களா இல்லையா? கேட்டுங்க மேடம் ப்ளீஸ். நீங்க உடைச்சிங்களா இல்லையா? இருக்கு இல்ல? ஒரு பல்லு உடைஞ்சிருந்தது மேடம். ஒரு பல்லு உடைஞ்சிருந்தது. ஆமாங்க. நீங்க இன்னொரு பல்ல உடைச்சிங்களா? நான் அடிச்சதுனால தான் மேடம் வந்து வெளியே வந்து. அடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சு மேடம். நீங்க முதல்ல இங்க வந்து உட்கார்ந்தப்ப என்னென்ன சொன்னீங்க? இந்த பக்கம் உட்கார்ந்தா ஒரு மாதிரி சொல்லுவீங்க, இந்த பக்கம் உட்கார்ந்தா இன்னொரு மாதிரி சொல்லுவீங்களா? அப்புறம் இவங்க கோந்தியாரு மாமியார எங்க அக்காவா நினைக்கிறேன் நான். மாமியார அவர் பாயில படுத்திருந்தாரு அப்படின்ட்டு ஒய்ஃபு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க மேடம். அப்போ ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க மேடம்? அதுக்கு எதுக்கு வைஃப் அடிச்சீங்க? வாமா உள்ள போய் படுக்கலாம், வாமா உள்ள போய் படுக்கலான்ட்டா வருவே. ரோட்ல எப்படி மேடம் குழந்தைங்க கஞ்சா அடிப்பீங்களா? அதெல்லாம் நம்ம பழக்கல, அதெல்லாம் பழக்கல. சரி, இவ்வளோ பாசமா இருக்கிறது புருஷன் எதுக்கு டோக்கன் வாங்கி கோவில் சாப்பாடு சாப்பிடணும் மனைவியும் பசங்களும்? எப்போ மேடம் சாப்பிட்டதே இல்லை அவங்க? கோவிலுக்கு வடபழனி கோவிலுக்கு இட்டுட்டு போயிருக்கேன் மேடம். இட்டுட்டு போயிட்டு டெய்லி அங்கே போய் கியூல நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட சொல்லுவீங்களா? சாமி பக்தியில போறது மேடம். ஏதோ பசி, குழந்தைங்களுக்கு பொண்டாட்டிக்கு பசி அடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க மேடம். நீங்களும் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு தானே மேடம் ஆகணும். கோவில் சாப்பாடு அப்படிலாம் அன்னதானத்தை வந்து நம்ம முதல்ல கோவில் பக்தி இருக்கு, அது நல்ல விஷயம். கடவுள் பக்தி இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா முதல்ல மனுஷனா இருக்கணும். மனுஷன் தான் மேடம். மனுஷனா இருந்துட்டு அப்புறம் பக்தியை பத்தி பேசுங்க. நீங்க மனுஷனாவா இருந்திருக்கீங்க? மேடம் கடவுளுக்கு தெரியும் மேடம், மனுஷன் தான். கடவுளுக்கு தெரிய வேண்டாம், உங்க மனைவிக்கு தெரியும். அவ சொல்லுவாள் நீங்க எப்படி எல்லாம் நடத்துனீங்கன்னு. மேடம் எங்க கோஞ்சாரு மச்சிஞ்சி கேட்டு பாருங்க மேடம். மச்சிஞ்சி வந்து என் மச்சிஞ்சை நான் எப்படிலாம் பார்த்தேன்னு என் மச்சிஞ்சிக்கு தெரியும் மேடம். ஆனால் அவங்கள பற்றி என் ஒய்ஃபு கிட்ட தப்பாக பேசியிருக்காங்க மேடம். மடியில் உட்காந்துட்டு போகிறான் ஆட்டோவில், மச்சிஞ்சி மடியில். மச்சிஞ்சி சொன்னதுனால தான் பீச்சுக்கு வரான் நம்ம கூட. இதெல்லாமா ஒரு கோஞ்சார் சொல்லுவாங்க மேடம் ஒய்ஃபு கிட்ட போயிட்டு. இதெல்லாம் என்ன மேடம் ஒரு கோஞ்சார் பண்ணுற வேலையா மேடம்? நீங்களே சொல்லுங்கள். மாமியார் படுத்த நான் ஓப்பனாக சொல்கிறாங்க, படுத்திருந்தாங்க நான் பார்த்துட்டேன், அம்மாவும் உங்கள் வீட்டுக்கார மாமாவும். இதெல்லாம் ஒரு கோஞ்சார் பண்ணுற வேலைங்களா சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் சொன்னது அத்தனையுமே உண்மை இல்லை? உண்மை மேடம், அந்த ஊருக்கே தெரியும் மேடம். உங்களுக்கு தெரிஞ்சா போகிறோம், உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரிஞ்சா போகிறோம். கண்டிப்பாக. உங்கள் மனைவி முன்னாடி சொல்லுவீங்களா? சொல்லுவேன் மேடம். சொல்லுங்க. வாமா. உனக்கு தெரியாதுமா, அழுவாதம்மா. நான் உன்னை பார்க்கவே விருப்பம் இல்லைம்மா, உன்னை பற்றி தெரியலம்மா.
கடவுளே, அம்மா இது மாதிரிலாம் கேட்டு நம்பி நம்பிதான் 6 வருஷமா பிரியா. போனா போதுன்னு வந்து இல்லம்மா. வந்து குடும்பம் பண்ண. உண்மையாவே நடிக்காத. இதை பாருங்க, நான் சொல்றது நான் உன்னை கேளு. மாமா மாமான்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு அப்படி இல்லம்மா. வச்சிருக்கியா? அழுவாத, நான் சொல்றதுக்கெல்லாம் என் பிள்ளைகளை பிரிஞ்சு நான் எத்தனை நாள் இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? போலாங்களா மேடம்? வேணாம், தயவுசெய்து நீ வராத. ஏன்னா அழுவாத, நீங்க நான் அழுவாத. இன்னொன்னு சொல்லிட்டேன். இப்ப கண்ணு அடிச்சு போட்டல, அப்ப கூட என்னம்மா நினைச்சேன், இதுவும் ஒரு பிரச்சனை தான், சண்டை தான், இல்ல, நம்ம போய் கூடிப்போம் அப்படின்னு பாரு. நான் நினைச்சேன். ஒரு நிமிஷம் இரு. நான் நான் சொல்றேன் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளாமம்மா. சொல்லு, என் ஆதங்கத்துல கொட்டிடுறேன்னு. அழுவாத சொல்லம்மா தங்கம். அப்படி இல்ல. இந்த இந்த இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி சண்டை வந்து அடிச்சு போட்டல, நான் வந்துட்டேன். வந்த பிறகு 2ஆம் நாள் என்னம்மா நினைச்சேன்? சரி, நீங்க போனீங்களா அந்த கோவில் யாரிடுச்சு? நீ கட்டின கோவில் யாரிடுச்சு? எந்த கோயில்? வேலைக்கிழமை போனியா? எந்த வேலைக்காம? நம்ம வீட்டுல கோயில் நான் சொன்ன கோயில் வைக்காதம்மா, வச்சா கும்பணும்னு சொன்னேன்ல. கருவேப்பிலை கண்ணு நட்டிய, அந்த கருவேப்பிலை கண்ணை பிடிங்கி அதே இடத்துல யார் போட்டது தெரியலையே. நான் ஊர்ல இல்லையே அப்பலாம். நான் பார்த்தேன், சொல்றேம்மா. இதெல்லாம் உனக்கு உண்மை புரியாதும்மா. மந்திரக்கட்டு மைக்கட்டுல போயின்னு தாய். தெரியுது இல்லம்மா, மந்திர கட்டு மை கட்டுன்னு தெரியுது இல்ல. பணம் தெரிஞ்சே எப்படி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு அறியலம்மா. எதுக்கு ஏதோ நான் எனக்கு சொன்னா புரியல பத்தி- புரியலன்னுட்டு சரி, நானு என்னை பத்தி உனக்கு கேட்டா, தெரியுமா இல்ல? மேடம் நானு சின்ன குழந்தையா, உனக்கு ஒண்ணுமே இங்க கேளுங்க, தெரியாது. அழுவாதீங்க. அழுதா புரியாது. இங்க நான் சொல்றது கேளுங்க, உனக்கு புரிய வைக்கிறேன். அழுகணும்னு இல்ல. வாழ்க்கை நம்ம வாழ்க்கை புரிய நீ வைக்கிறேன். ஒரு நிமிஷம் மாமா, நான் என் வாழ்க்கையில நிறைய அழுதுட்டேன். இதோட லாஸ்ட் ஆனா அழுவுறது. உனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது புரியாதுன்னு தான் இந்த புரிய பாரு, வச்சுட்டு நம்ம மண்ல நான் புரிய வச்சேன் என்ன மேடம். பாரு, என்ன பாரு, உங்க மண்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் மண்ணுல என்ன இருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? மேட்டருக்கு வாங்க. இவங்க உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? இவங்க அக்கா வந்து மந்திரம் இதெல்லாம் பேசாதீங்க. பல்ல எதுக்கு உடைச்சீங்க அவ பல்ல? சாரி சரி, இந்த பல்லு தான் Sorry-யா? மேடம். இங்க பாருங்க மேடம், இந்த பல்லு தான் நான் ட்ரெயின்ல தாண்டும் போது இது விழுந்தது. கீழே இருக்கிற பல்லு இது ரெண்டுமே 1.5 பல்லு அவுட் ஆயிடுச்சு. அடிச்சு அடியில் 1.5 பல்லு கீழே விழுந்துச்சு. அப்பயே துடிக்க பிடிக்க என்னமாச்சுன்னு கத்துறாரு. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துனே இருந்தாங்க. இவர் அசிங்கமா திட்டாங்க. எனக்கு ஊந்துதால ரத்தம் பொதுன்னு ஊத்துது. அம்மாவும் நானும் நம்பிட்டு தானே. என்னது என்ன நம்பிட்டா? நம்பிட்டு தானே அம்மாவும் நீ. நான் நம்பவே இல்லையே. எங்க அக்கா சொன்னாங்க மேடம், இவங்க 2 பேரும் இருந்தாங்க அப்படின்ட்டு எங்க அக்கா சொன்னா ஒரு வாட்டி. அப்ப நான் எப்படி நான் நினைச்சிருப்பேன். ஆனா அப்பயும் கேட்கல மேடம். பால் தாண்டை யார் பார்த்ததுன்னு ஒரு சொல்லு. வார்த்தை கூட நான் பால் தாண்டை கேட்கல. பார்த்ததுன்னு யார் சொன்னது? நானும் அம்மாவும். காவாண்ட பால் தாண்டை அது யாரோ. ஆனா ஒண்ணும் சொல்றேன், யார் சொன்னது? இரு வர நான் சொல்றேன். அததான் கண்ணால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய் தீர விசாரிச்சுக்கலாம் தான் இவரே கேட்டேன். என்னன்னு இது வெறுவுக்கு என்ன போனீங்களா பால் தாண்டை அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்னும் போல. நான் அதுக்கப்புறம் ஒண்ணு எதனா கேட்டேன், கேட்கவே இல்லை. சந்தேகம் வந்து நான் வாழ்க்கை சந்தேகமே பிடிக்கல. இவரு தான் சந்தேகம் பிடிச்சிட்டு. சொல்லு. எத்தனை வாட்டி நீ சொல்லி? உண்மையாவே எங்க பாப்பாவே இவரை எப்படி நம்ம மரியாதை வச்சிருந்தா அந்த அளவுக்கு வச்சிருந்தாரு. எப்படின்னா ஒரு மாதிரி டிசென்ட்ரியா ஆயினு இருந்தது குழந்தைக்கு. அவளுக்கு இப்ப வயசு பொண்ணு கல்யாணம் கூட அவளுக்கு. ஆனா அப்பயும் இவர்கிட்ட போன் பண்ணி சொல்றாவ, எனக்கு அப்பாவுக்கு மேல நான் உன்னை வச்சு பாத்துருக்கிறேன் மாமா, ஏன் மாமா அக்காவை இப்படிலாம் பண்ற இப்படிலாம் கேட்டா என்னன்றது. அக்கா கத்து கொடுக்குறாங்க, அக்கா வந்து என் வாழ்க்கையை பிரிக்கிறாங்கன்னா எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாரும் இல்ல, அப்பாவும் கிடையாது, பெரியப்பாரெல்லாம் இருக்கிறாங்க. சரி, நீ அவங்க ஒருத்தர் பேச்சு கேட்காம மிச்ச பேருக்கு பேச்செல்லாம் கேளண்டா தங்க. அப்பா பேச்சு கேளு, அம்மா பேச்சு கேளு, அக்கா பேச்சு ஒண்டி கேட்காதுராமா. அவங்க பேச்சு நான் கேட்கலையே. அவங்க அக்கா பேச்சு கேட்கறவங்க அக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா உங்க அக்கா தான் உங்களுக்கு தப்பா கிடையாது மேடம். ஏன் இப்படி அம்மா பத்தி எல்லாம் தப்பா பேசுறாங்க உங்க அக்கா? பிரியா, இல்லைங்க மேடம். அது மாதிரி ஏன் உங்க அக்கா வந்து உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க? அந்த மாதிரி இவரே தான் சொன்னாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் தப்பா பேசுறாங்க? எப்படின்னா அது மாதிரி இருந்ததை பார்த்தேன்னு தான் சொன்னாங்களே. ஆனா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க? அது என்னவோ தெரியலைங்க மேடம். ஆனா அதையும் அன்னைக்கும் அவ்வளோத்தான் கூனி குறுங்க. நானு நம்ம லவ் பண்ண போதெல்லாம் என்ன நான் தெரியுமா உனக்கு? திண்டிவனம் வரும்போதெல்லாம் நான் இங்க நம்ம அரசமாத்தாண்ட உன்னை வெயிட் பண்ணிருப்பேன் ஸ்கூலாண்டா. நீ எனக்கு தெரியாம போயிட்டு வெளில ஆட்டோல. உன் கூட யார் ஆட்டோல வருவா? யார் ஆட்டோல வருவா? ஒண்ணு உங்க அக்கா வரும், இல்லைன்னா உங்க மாமா வீட்டுக்கார அவர் வேலைக்கு போறார், நல்ல மனுஷன், அவரே ஆடாக்கி வச்சுக்குவீங்க உங்க அக்கா. என்ன நடக்கும் அரச மரத்துல? வெயிட் பண்ணுவோம் மேடம். அதுக்கு வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு போறான். அதை சொல்றாரு. அவ்வளவு சின்சியரா என்ன லவ் பண்ணாராமா. மா, நீ நைட்டு 12 மணிக்கு மேல தானே எனக்கு போன் பண்ணுவேன். நீயே நல்லா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் பேசாதீங்க. சரிங்க. இப்போ உங்க தமிழ்ல என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனை நான் எங்க வைஃப் எனக்கு இந்த பொண்ணு வெளியில போயிட்டு வந்தா சந்தேகப்பட்டு செக் பண்ணுவீங்களாமே நீங்க? அதெல்லாம் இல்ல மேடம். செக் பண்ணலாமா? என்ன தெரியுமா அன்னைக்கு இது எத்தனை நாள் கழிச்சு வந்தம்மா தங்கம்? 14 நாள் கழிச்சு வந்த. என்னடா தங்கம் இப்போ சொல்றதுக்கு இல்ல. என்னம்மா அது 14 நாள் கழிச்சு வந்தது?
என்ன 14 நாள் எங்க போன? சாப்பாடுக்கு வழி இல்ல மேடம். பக்கத்துல கூட இவர் இருந்தாக்கா பக்கத்துல ஒரு வாய் சோறு வாங்கி சாப்பிட முடியாது. என் பிள்ளைங்களும் பட்டினி கிடக்கும். குழந்தைகளை வச்சு இருக்க முடியுமா? சரி, என்ன ஆச்சு அப்போ? அதனால நான் குழந்தைங்களை இட்டுன்னு போனேன். அதே மாதிரி இவர் என்ன குழந்தைகளை இட்டுன்னு எங்க போன? அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் மேடம். சரி, 14 நாள் கழிச்சு வந்தியா? ஆமாங்க மேடம். வந்தப்ப என்ன பண்ணாரு அவரு? இவரு ஒண்ணும் பண்ணல, அடிச்சு போடுவாரு. 14 நாள் கழிச்சு வந்தாக்கா மறுபடியும் செக் பண்ணாரு சொன்ன? செக் பண்ணாதான் மேடம். இவ்வளவு அசிங்கமா நடந்துச்சு, தலையை குனிச்சின்னு இருக்கிற. இன்னும் உன் வாழ்க்கையை பார்க்க மாட்டேன். அதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அவங்களை அப்படி அவமானப்படுத்தினீங்க? நான் ஆசையாக போனேன் மேடம். என் பிரியா வேணும்னு ஆசையாக போனேன். தப்பாக நினச்சா தப்பு தான் மேடம். அதெல்லாம் செக் பண்ணீங்களா இல்லையா? அதெல்லாம் இல்லை மேடம். அது நினப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஆசையாக கேக்குறேன் மேடம். ஏன் மேடம் இவங்க வந்து தட்டி விடுறேன் மேடம். இவங்க வந்த உடனே நான் அழுவேன் மேடம். இவங்க பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. இவங்களுக்கே தெரியும். ஓடி போய் இங்கேயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ரோட்லேயே இருந்தாலும் வீட்லயே இருந்தாலும் இவங்க வீட்டுல இருந்தாலும் சரி எங்க வீட்டுல இருந்தாலும் இப்பதான் நடிப்புன்னு தெரியுது எனக்கு. ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுவேன். அது தெரியல ஒண்ணும். இன்னைக்கும் அதை நினைச்சு நான் அசிங்கப்படுறேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ரோடு 6 வருஷத்துல இன்னைக்குதான் மேடம் நான் அசிங்கப்படுறேன். ரோடு பார்க்க மாட்டேன். திண்டிவனம் பஸ். ஒரே நிமிஷமா எனக்கு 2 விஷயம் சொல்லு. உன் புருஷன்ல என்ன நல்ல குணம் இருக்கு? உன் புருஷன் கிட்ட என்ன நல்ல நல்லா குணம்? கொஞ்சுவாரு, நல்லா பழகுவாரு. அதே மாதிரி எப்படின்னா அடிப்பாரு. கோவம் வந்தாதான் வேகமா செம்ம அடி அடிச்சு போட்டுருவாரு. கண்ணு மண்ணு தெரியாது அடிச்சு போடுவாரு. கொஞ்சம் போது நல்லா கொஞ்சினே இருப்பாரு. இது மட்டும் தான். மாசத்துல எவ்வளவு நாளைக்கு ஒன்னு அடிப்பாரு? மாசத்துலன்னு பார்க்க போனா ரொம்ப தொடர்ந்துலாம் அடிக்க மாட்டாரு. மாசம் எப்படியாச்சும் ஒரு வாட்டி. ஆனா வீட்டுல இருந்தா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பாருங்க மேடம். வீட்டுல இருந்தா ஏதாச்சும் ஒரு டார்ச்சர். இது எடுத்து அதை வை, இது எடுத்து அது மேல வை. குழந்தைங்கள திட்டுற குழந்தைங்கள இது பண்ணாதமா, தண்ணி ஊத்தாதமா சொல்லக்கூடாதுங்களா மேடம்? அது நான் திட்டுறதான். இந்த குழந்தைங்களை வச்சே எத்தனை வாட்டி என்ன சண்டை போட்டுருக்காரு. இது எல்லா புருஷனும் சொல்றதுதான். இது ஒரு பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது. அப்படி இல்லைங்க மேடம். அம்மாக்கள் பசங்களை திட்டும் போது புருஷன் திட்டாதே சொல்றது சாதாரணமான விஷயம். எங்க இந்த 7 நாளா தான் நான் அழிஞ்சு கிடக்குறேன். உனக்கு பொட்டு இல்லாம உனக்கு தெரியாது. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவர் பாக்கெட்ல இருந்தே தான் மேடம் நான் அந்த கஞ்சா பாக்கெட் எடுத்து போயிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட காமிச்சேன். இது என்னன்னு கேளுங்க. கஞ்சா பாக்கெட் அப்படின்னாங்க. இதை தூக்கி கிடைச்சுன்னா கிடைச்சிட்டேன். அது கூட இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லன்னு தான் சொல்லிட்டேன். இல்லன்னு எப்படி சொல்ல? என் தள்ளி அடிச்சு சத்தியம் பண்ணு. நான் அன்னைக்கு உங்களை தள்ளி அடிச்சு சத்தியம் பண்ணல. யாருன்னா எதனா வச்சு அந்த இலை தெரியும்ல, துளசி இலை, அது காஞ்சா எப்படி இருக்கும்? இப்ப கூட வச்சிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டாக்கா துளசி இலைய இங்க பாருங்க மேடம். துளசி இலையை எடுத்து வாயில வச்சு போட்டு பாருங்க. ஏன்னா அது வாசனை வரக்கூடாது. நீ கம்முன்னு இருமாமா. நல்லதுமா அது உடம்புக்கு. மேடம் ரொம்ப நடிக்கிறாரு மேடம். சரி வா. சரி பரவாயில்ல வா. என்னதுவா வாங்கினா கொஞ்சோண்டு வேணாம். தப்பு ஒண்ணு இல்ல. வேணாம் தயவுசெய்து. நான் என் பிள்ளைங்களை பொட்டுனா வாங்கி வச்சியம்மா. நானும் 6 வருஷமா எப்படி இருக்கும் அது நான் மாமா நினைச்சு பாரு. அப்போ எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? நீ அதே கோயிலுக்கு சோறு போட்டு வச்சுக்கோ. நான் என் பிள்ளைங்களை நம்பி விட்டு போவேன். இந்த 6 நாள்ல என் பிள்ளைங்களை எந்தெந்த கோயில நிக்க வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியல. சரி இல்ல உண்மையே தெரியல. பார்க்கல ஒரு நாள் ஃபுல்லா வேற படுத்துங்க. அவங்க அக்கா விட்டு இடம் விடாம. எதனால? அதே ஒரு வாரம் ஃபுல்லா சிங்கனூர்ல பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம். வீட்டுல இடம் விடலன்றியா? அது எதனால வந்து தெரியுமா? அங்க மிரட்டினாங்களா, பயம் காட்டினாங்களா? நம்ம வீட்டுக்கு உங்க வீட்டுல வந்து படுக்கும் போது உயிரை காப்பாத்தணும் பாருங்க. எதிர்க்க பேசுறாங்க மேடம். குறுக்கு மறைக்கிறாங்க. அது ஆளுங்க வந்து நைட்ல நின்றுந்தானுங்களா, பயந்து தானே போனோம். நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அப்போ உங்க அக்காவும் நம்மளுக்கு போக விடாத வழி படுத்துட்டு இடம் விடாம அமிச்சிட்டாங்கல்ல. சொல்லு மனசாட்சி சொல்லு. அது எப்படின்னா மேடம், நாங்க ஒரு வீட்டுல வாடகை இருந்தோம். அது வந்து எங்க பெரியப்பா இருக்கு, எங்க நடுப்பெரியப்பாக்கா பெரியம்மாவுக்கு அம்மா வீடுன்றதால சொந்தக்காரன் தானே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன நம்பிதான் அந்த வீட்டையும் விட்டாங்க. இருந்தோம். அந்த ஆளு குடிச்சிட்டு வருவான். அந்த ஆளு குடிச்சிட்டு வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன். எப்படின்னா அவரையும் வச்சு சந்தேகம் முடிச்சு பேசுறாரு. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம் சந்தேகம் முடிச்சு பேசுறதால நான் என்ன பண்ணேன், இது மாதிரி வராதம்மா, நீ வந்தாக்கா எங்க வீட்டுக்காரர் இது வந்து ஒரு ஃபேமிலி, இது வந்து தலையிட அங்க இருக்கிறவங்க திட்டினாங்க. இந்த மாதிரி நீ வராதரா தூக்கி போனான். நீ சொன்னியா? அது மாதிரி நீ தானே சொன்ன. இல்ல அது என்னம்மா மோதிரம் காணாம போச்சு சொன்னாரு? குழந்தை மோதிரம் மேடம். நாங்க அப்பெல்லாம் அம்மா வீட்டுல இருந்தோம். பட்டுன்னு இருக்கும்போது எலி வலை இருந்தது. ஆனா அதை எங்க அக்கா மேல அழகா வச்சாரு. நீங்களே கேளுங்க மேடம். யார் எடுத்தது? அவனும் தெரியுமா? உனக்கு தெரியும் அக்கா தான் எடுத்தது சொல்றாரு. இல்லீங்களே. சரி யார் தான் எடுத்தது? அப்போ யார் எடுத்தது? இவராதான் சொன்னாரு. என்னன்னு உங்க அக்காவை கேட்டு பாருனாரு. அப்பயும் எங்க அக்கா கற்பனை அடிச்சு சத்தியம் பண்ண சொன்னாங்க. எங்கேயோ அடகு வச்சிருந்தாங்களா அக்கா? எங்கேயோ அந்த மோதிரங்களே. சரி அப்ப கொலுசு எப்படி காணாது போச்சு? எந்த கொலுசு? பாப்பா கொலுசு பொட்டியில வச்சிய திருவண்ணா இருந்து போச்சுன்னு அந்த கொலுசு துணி பையில வச்சுது. கொலுசு அவன் எடுத்து வச்சான். காண அவ சொல்லல. அது அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்ல. ஆனா அந்த மோதிரம் எடுத்தாங்க. அது தப்புதான் மேடம். பொண்ணு இவரா எடுத்துக்க நல்லா விளையாடி இருக்காங்க. இல்லைங்க மேடம்.
அவ எடுத்துருந்தா எலி எப்படிமா மோதிரத்தை இல்லங்க தூக்கிட்டு மேடம், எங்க போகும்? அக்கா மேல எனக்கு நம்பிக்கை பாருங்க இருக்கு. இவங்க அவ கூட எடுக்க மாட்டா. அந்த பொண்ணு நம்பிக்கை மேலே இருக்கு, அந்த அக்கா தான் கொலுசு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களா? எலி நம்பிக்கை. ஆனா அது வந்து எடுத்ததால எதனால எடுத்தேன்னா ஒரு கஷ்டம்ன்றதால எடுத்தேன்னு ஒரு 2ஆம் நாள் கழிச்சு சொல்லிட்டேன் என்கிட்ட. நான் தேடுறேன்னுட்டு சொல்லிட்டேன், மாதிரி நான் தாண்டி எடுத்து போனேன் வச்சேன் சரி, அப்படின்னு. இனிமே அமைதியா இருக்கணும், நான் அக்காட்ட பேசுவேன். சரியா? இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. நீங்க ஒரு மோதிரம் எடுத்திருந்தீங்களே, அந்த மோதிரம் எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அது கொடுத்தா சரியா போயிடும். நான் மோதிரம் எடுக்கல மேடம். அவங்க வீட்டில் வச்சுட்டு தொலைஞ்சிட்டு என் மேலே பழி போட்டாங்க மேடம். கொலுசு எடுத்தீங்களா? கொலுசு எடுத்து அம்மா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன், அம்மாண்ட சொல்லிட்டேன், அம்மாண்ட கொடுத்துட்டேன். அது எப்படி அவங்க கொலுசு நீங்க சொல்லாம அவங்க எடுப்பீங்க? வீட்டில் இருந்து மேடம், அதனால நான் எடுத்துட்டேன் 10 மேடம். வீடு தள்ளி மேடம் அம்மா கேட்டுன்னு தான் மேடம் போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். எப்படி குழந்தைக்கு ரொம்ப அம்மாட்ட உடம்பு கேட்பீங்க? சரியில்லை மேடம். அது எப்படி அம்மாட்ட கேட்பீங்க? அவங்க பொருளை கேட்டு பண்ணியிருக்கலாம்ல, அவர்கிட்ட கேட்டு பண்ணியிருக்கலாம், உங்க தங்கச்சிட்ட கேட்டு பண்ணியிருக்கலாம். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? பெயிண்டிங் வேலை தான் மேடம். அப்புறம் என்ன? ரொம்ப உடம்பு சரியில்லை, வார கூலி வாங்கினதால நான் தெரியாம போய் அம்மாண்டே அது சொல்லிட்டு தான் எப்படிம்மா மேடம் எடுத்தேன். தெரியாம போய் எடுக்கலாம் சொல்லுங்க? சொல்லிட்டு தப்புதான் போய் மேடம். எடுத்துருக்கலாம்ல. சரி, உங்களுக்கு கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன், ஆனா சொல்லிட்டு போய் எடுத்துருக்கலாம்ல. தப்பு தான் மேடம். அவர் கொடுக்காத கேட்டா கொடுக்க மாட்டாரா? கொடுக்காத ஆளா? எவ்வளோ செஞ்சுருக்கேன் மேடம். எவ்வளவு நாள் இல்ல மேடம், இல்ல மேடம், என்ன செஞ்சிருக்கேன்? எங்க மேல பழிதான் மேடம் போட்டுருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா இல்ல, கேக்குறதுக்கு யாரும் இல்ல. நான் வந்து கேட்டதால இன்னைக்கு என் மேல பழி வைக்கிறாங்க மேடம். நீங்க ஒரு அதுதான் ஒரு உண்மை விஷயம் மேடம். செஞ்சிருக்கீங்கல்ல, அதனால தானே ஆமா உங்களுக்கு உங்க மேல சந்தேகப்படுறாங்க. அதான் நீங்க மேடம் தப்பு இப்ப பண்ணாம வந்து இல்லல்ல. தாய்லா வாரத்துல அன்னைக்கு அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் மேடம் ஃபோன் பண்ண? தப்பானவங்க தெரியுது இல்ல மேடம், என்ன ஏன் கூப்பிட்டு மேடம் அவங்களுக்கு வந்து இட்டுன்னு போன்னு சொல்லணும். கைத்தல கயிறு இறுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண எடுத்து கவுத்து அடிச்சுட்டு வீட்டு ஓனர் வந்து யார் பக்கத்து வீட்டு ஓனர் வந்து கேட்டுருக்கிறாரு மேடம். கும்பலா 4-5 பொம்பளைங்க பேசிட்டு இருக்கும்போதே உள்ளார இட்டுன்னு போயிட்டு துணி அவுத்துட்டு பாத்துருக்கிறார் மேடம். எந்த ஆம்பளையாச்சும் இந்த வார்த்தை பேசுவாங்களா மேடம்? தூசு இருந்து ஒதிரி தள்ளணும்னு சொன்னாங்களா மேடம்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது அவங்களுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை. அதான் மேடம், நான் பண்ணது தப்பு தான் மேடம். ம். அது எப்பயோ நடந்து மேடம். என் ஃபர்ஸ்ட் பொண்ணு குழந்தையா இருக்கு சொல்ல ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு எடுத்துன்னு போயிட்டு இது பண்ண மேடம். சரி, அது உங்க பண்ணது அம்மாவை தப்பு பத்தி தான் அவரை மேடம். பத்தி தப்பு தப்பா பேசினியாமே? நான் எதுவும் பேசல மேடம். சொன்னாரே, என்ன பேசுனேன் இந்த நான்? அவ என்ன சொன்னாலே, உங்க தங்கச்சியே சொன்னா, கேட்டு பாரு. வாயில படுத்துன்னு இருந்தோம், நானும் அவங்க அம்மா வந்துட்டு கொம்பு வச்சுன்னு வந்து பார்த்துட்டு இல்ல மேடம், சத்தியமே இல்ல மேடம். இல்ல அது வந்து கேளு. எங்க ஒரு அம்மா தான் நிமிஷம், சொன்னாங்க நீ மேடம். சொன்னல உங்க அக்கா பத்துனுங்க. சொன்னாங்கன்னு. சொன்னாங்க வாய் மேடம். போட்டு படுத்துன்னு இருங்க. அதே வார்த்தை தான் சொன்னாங்க மேடம். இவங்களே தான் வந்து உங்க அம்மா தான் என்ன வந்து 11 மணிக்கு எழுப்பினாங்கன்னு இவர் சொன்ன பிறகுதான் நாங்க போயிட்டு பக்கத்துல கேட்டதுக்கு ஒருத்தவங்க வெறுவுக்கு போயிருந்தாங்களாம். அங்க பத்துனத்தை பார்த்துட்டு தான் வந்து மேடம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க மேடம். அம்மா பத்தி எல்லாம் தப்பா பேசலாமா? அப்படி நான் தப்பா பேசுறேன் மேடம். இவரு 4 பேரு 4 உன் தங்கச்சியே வீடு சொன்னாலே. அது தெரியல மேடம். ஆனா இவரு கேளு. சொன்னாரு, இவரு சண்டையில இவங்க தான் தானே மேடம் சொன்னாங்க? சொன்னாரு. இவங்க நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், அப்ப இது மாதிரி சொன்னுச்சு, இது மாதிரி என்னன்னா உங்க வீட்டுக்காரர் அங்க ஆமா மேடம், நான் பார்த்தேன் மேடம். அது வந்து ஒரு பக்கத்துல சாவு மேடம். அங்க போயிட்டு வரத்தங்காட்டியும் பண்ணிருந்தாங்க மேடம். நான் என் கண்ணால பார்த்தேன் மேடம். இது உண்மைதான் மேடம். அதோட வெறுவுக்கு போன இடத்துல இப்படி பண்ணி இருக்கிறாங்க. இல்ல மேடம், வந்து தெய்வம் சத்தியமா மேடம் எங்க ஊர்ல மேடம், வந்து கேளுங்க மேடம். மாமியார் நாங்க தெய்வம். ஒண்ணும் பயம் இல்ல. ஐயோ, அதான் உண்மை. கடவுளே. சாமி இல்ல சத்தியமா இல்ல மேடம், நான் இல்ல. பார்த்தேன் மேடம். என் கண்ணால பார்த்தேன். அக்கா, எந்த எனக்கு ஒரு அவங்க. தாய்க்கு இது மாதிரி வரக்கூடாது அக்கா மேடம். மேடம், தெய்வம் உண்மைதான் மேடம் மேடம் இது. நான் உண்மைதான் மேடம் சொல்றேன் நானு. ஒரு தாய் மேல போயிட்டு தப்பா சொல்றது எவ்வளவு தப்பு தெரியுமா? நம்ம தாய் மேடம், சாமி சொல்ற மாதிரி கண்டிப்பா. அவர் சொல்றதெல்லாம் சும்மாவே அவராதான். ஆனா சாமியை இப்ப நான் சொல்ற நான் மாதிரி. சொல்லவே இல்லை மேடம் இவகிட்ட. ஒரு நாள் புள்ள சொல்லவே இல்லை. என் மனசுக்குள்ள நான் போட்டு எங்கடா எல்லாம் குழப்பின்னு பண்ணிட்டு இருந்தேன் உங்க மேடம். அம்மாட்ட கேக்கலையா நீங்க? நான் நம்ம நல்லா கேட்கல மேடம். நம்ம நம்ம தப்பிக்கிறதுக்கு பெத்த ஒரு அம்மா தாய் கிட்ட மேல நம்ம பழி போயிட்டு போடுறது. சொல்ல இந்த உங்க அம்மா கேட்கலாம். வேலைக்கு போறாங்களா? ஆமா மேடம், இப்ப வேலைக்கு போய் கால் உடஞ்சி வீட்டுல தான் இருக்கிறேன் மேடம். கொளுத்து வேலை செஞ்சுதான் மேடம் காப்பாத்துறாங்க. இது வேலை இல்ல மேடம். அவங்க கஷ்டத்தை தின்னுகிட்டு அவங்களே ஏன் மேடம் நாங்க அடிக்கிறது. அவங்க கஷ்டத்தை துண்ண போறோம்? எங்க பேங்க்ல வீட்டுக்கு சம்பாதிக்கிறாரு. 1000 ரூபாய்க்கு சொன்னா இவங்க திடீர்னு வீட்டுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க கைது போட்டு எடுக்கிறது. இதெல்லாம் இல்ல சும்மா மேடம், கதை. பேங்க்ல எப்படி அங்க மேடம் போய் நாங்க கேளுங்க, அவங்க பேங்க்லயே இல்லாம நாங்க கேளுங்க. எப்படி மேடம் போய் எடுக்க முடியும்? கையெழுத்து என் திட்டு ஊர்ல கையெழுத்து வந்து போறது, கேளுங்க அவங்க மேடம். இது கையெழுத்து என் மாதிரிலாம் கையெழுத்து பழி உன் கையெழுத்து போடுறாங்க எல்லா மேடம். கையெழுத்து இதெல்லாம் போறது. உண்மை ஊருக்குள்ள இல்லை கேளுங்க, மேடம். எல்லார் கையெழுத்து இவங்க ஒண்டி தான் போடுவாங்க. எல்லார் கிடையாது. கையெழுத்து பேங்க்ல எப்படி மேடம் அவங்க கையெழுத்து அவங்க தான் போடணும்? நான் சூப்பரா வந்து போடுவாங்க மேடம். எப்படி அவங்க அப்பா சொல்றாங்க பெரியவங்க தான் மேடம்? மேடம் போடுவாங்க. பாவம் சும்மா தான் போய் சொல்லி கிடக்குறேன். அப்படியே ஊர்ல மூடி எடுத்து நிறு. பாருங்க, வீட்டாண்ட எல்லாரும் பாருங்க. பேசி பேசலாம்னு பேச ஒழுங்கா பேச கத்துக்கோ முத. அப்பா பேரு இவங்க தான் போடுவாங்க. இவ்வளவும் நான் மறைச்சது காரணம் என்னத்துக்கு? சரி அம்மா இது இவங்க எடுத்து பேர் வைக்க நேம் கூடாது வந்து அப்படின்னு அவங்க நான் மறைச்சேன். எழுதுறாங்க. இப்போ கூட நீங்க சுட்டுட்டாங்க. கேட்டீங்களா மேடம்? அப்போ வந்து இருந்தது உண்மைதான். அதை வந்து நான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு நான் இப்ப மறைச்சேன்.
அதெல்லாம் சும்மா பிரியா அம்மா பிரியானா உங்க அம்மா உனக்கு பத்தி உனக்கு தெரியும். தெரியும் நான் போ மேடம் எனக்கு தெரியும். தேவன் மேடம் மகள் இல்லட்டுன்னு போய் திண்டிவனத்து மகள் இல்ல என்ன 11 மணிக்கு கூப்பிட்டாங்க நீ ஏன் மேடம் சொன்ன அம்மா கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரமான்னு நேரடியா மேடம் சொல்லணும் எனக்கு 10 திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம் இவனால. அப்ப கொடுக்கும்போது அவர் என்னன்றாங்கன்னா இப்ப வந்து எங்க அம்மா வந்து அவங்க என் கூட சாட்சிக்கு வராங்கன்னுட்டு அவங்களே தட்டி விட்டாரு. எப்படின்னா நீ இவங்க 11 மணிக்கு என்ன கூப்பிட்டாங்க மேடம் அப்படின்னு அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன் தப்பா அவங்களே திட்டினாங்க செமையா. என்னப்பா அவங்க அடிக்கணுமா அடிச்சா தண்ணி வாட்டப்படுவேன் அடிக்காதீங்க மேடம் சொல்லிட்டு வந்தேன் நான். மேடம் நாங்க 3 நாளா குழந்தைங்கள தேடுறோம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை இருந்து மேடம் அவங்க அக்காங்களாம் அடிக்கிறதுக்கு வந்தாங்க மேடம். வடபழனி கோயில இருந்து ஆள் இல்ல மேடம். நாட்டு தெருவுல நிக்கிறோம் மேடம். எங்க மாமா இறந்துட்டாரு நேத்து. யாரு சத்தியமா இல்ல உங்க 2 புள்ளைய வச்சு நிக்கிறீங்க அடிச்சு போட்டேன்னு சொன்னாங்களா யாருன்னு கேளுங்க மேடம். அக்கா பொண்ணு அடிச்சு போட்டு எந்த அக்கா பொண்ணு? துணி தூக்கிட்டு மேடம் இவ பக்கம் அழுது நிக்கிறா. உனக்கு சோறு துண்ணுதெல்லாம் உனக்கு சோறு போட்டு துணிங்க இல்ல மேடம் நீ இருக்க வச்சுதான் என் தம்பி இந்த வேலை பண்ணிக்கிறான் அப்படின்னாக்கா என்ன பார்த்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லணும்னு என் தலையெடுத்து நானும் வாங்கிட்டேன். நான் போய் கேக்குறேன் யார் சொன்னது? உண்மையாவே உங்க நடக்கா சொன்னிச்சு. எங்க நீ உங்க நடக்கா என்னன்னு சொல்லு. நடு ரோட்ல இருமா அழுவாது என்னன்னு சொல்லிச்சு. நடு ரோட்ல இன்னொன்னு சொல்லிட்டா உங்க நடாக்கா மட்டும் சொல்லல அந்த ரவ பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிட்டு என்ன உனக்காகத்தான் எங்க மாமா சரியான ஆப்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. இத நான் சொல்லிட்டு வந்தாங்க என்னன்னு நான் வச்சிருக்கணும் உங்க மாமாக்கு ஆப்பு அவரா போயிட்டாரு ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு. சரியாம்மா நீயா நான் இவ்வளவு காலமா அவங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்படக்கூடாது 1000 தான் பொண்டாட்டி அதெல்லாம் வச்சிருக்கேன். நல்லா அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ ஏன் போனன்றது இல்ல ஒன்னும் சொல்லிட்டா வீட்டுக்காரங்க என் பிள்ளைங்க இருக்குமான்னு தான் நான் போனேன் அந்த இடத்துக்கு. லூசு சின்ன பசங்க அப்படி வச்சிருக்கேன்னா 1000 தான் பொண்டாட்டி. எங்க கூட பிறந்த அக்கா வந்தாலும் என் பொண்டாட்டி எங்க அக்காங்க கிட்ட போய் அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கே தெரியும். 1000 வாட்டி சொல்லியிருக்கேன் அசிங்கப்படக்கூடாது என் பொண்டாட்டின்ட்டு. நான் நீங்க தலையிடாதீங்க உங்க வாழ்க்கையில. சரி நீங்க கிளம்புங்கம்மா. உங்கள்ட்ட இருக்கிறது கெட்ட குணங்களை மாத்துறதுக்கு ரெடியா இருந்தா மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருந்தா கூட்டிட்டு போங்க. எனக்கு என் பொண்டாட்டி தவிர வேற எதுவும் என் புள்ளக்குட்டி என் பொண்டாட்டி தவிர வேற எதுவும் என் பொண்டாட்டி தவிர எதுவுமே வேணாம் மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ சம்பாதிக்கிற காசுலாம் எங்க போகுது? நாங்க என் பத்னி பசுமா சாவுறோம் ஏன் நாங்க ஓடுறோம். எது நாங்க ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடுறோம். அன்னைக்கு நீ கரண்ட் பில்லு கிருஷ்ணால காசு வச்சுட்டு போனியா 200 ரூபாய். அதுக்கு முன்னாடி நீ வச்சுட்டு 200 ரூபாய் வச்சுட்டு போனியா? அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது பைபிள்ல? அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது? எவ்வளவு இருந்தது உனக்கு தான் தெரியும். 300 ரூபாயா? எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த இதுல எனக்கு மைண்ட் எல்லாம் மாறி சொல்லு. பாத்துங்க நம்பர் சொல்லு. அதான் நீ சொல்லு நீ எவ்வளவு வச்சுட்டு போன பைபிள்ல? எவ்வளவு வச்சுட்டு போன நீ சொல்ல. நான் ஆமான்னு சொல்றேன். கிருஷ்ணால் வாங்க எவ்வளவு வச்சுட்டு போன காசு? 250 ரூபாய். என்கிட்ட 200 ரூபாய் தானே நான் எடுத்தேன். 50 ரூபாய் கிடைக்கல. எவ்வளவு ஸ்பேருக்கு எவ்வளவு எடுத்துட்டு போன? நீங்க சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க சம்பாதிக்கிறது காசு எல்லாம் எங்க போறதுன்னு அவ கேக்குறா. அதுக்கு பதில் சொல்லுங்க. சம்பாதிக்கிற காசுலாம் நீ வீட்டுல இருந்து வாங்கடா. நீ அங்க போய் இந்த நான் வீட்டுல இருக்கிறேன் மேடம். ஆனா எனக்கு என்னன்னா வாரத்துல நீ 3500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு கூலி 600 ரூபாய் மேடம். கூலி வேலை மேடம். பெயிண்ட் வேலை தான் மேடம். 600 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. வாரத்துல டெய்லி இதுனா இந்த மாதிரி கம்பெனியா? அதே மாதிரி மேஸ்திரிங்க தரலாமா? போய் வாங்கி வரேன் கூட போன் பண்ணி கேளுங்க மேடம். இருங்க வாரத்துல எவ்வளவு சம்பாதிப்பீங்க நீங்க? வேலை இருந்தா வேலை செஞ்சா 500 ரூபாய் மேடம் ஒரு நாளைக்கு. எனக்கு வேலை இல்லைன்னா ஒரு குத்து மதிப்பா எவ்வளவு கிடைக்கும்? அலைக்கு மேஸ்திரிகிட்ட வேலை இல்ல. அந்த அண்ணன் கிட்ட தான் வேலை இருக்குது. இந்த சாரு தம்பி எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? வேலைக்கு போனாக்கா 3 நாள் வேலை செஞ்சாக்க 1500 ரூபாய் வரும் மேடம். வாரத்துல 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சா? இது வரைக்கும் 6 நாள் ஒரே டைம் போயிருக்கேன். பிரச்சனைனா காலையில எழுந்துக்கும் போதே முகத்தை உம்முன்னு வச்சுட்டு என்னம்மா அதை வச்சு சண்டை. அப்ப இவங்க இந்த மாதிரி ஊரு இருக்காது. அங்க இருக்கிற பூண்டு செடிகளை அதெல்லாம் சும்மா சொல்லாத. அப்ப கிருஷ்ணா பூண்டு செடிகளை பக்கத்துல கூட போன் நம்பர் கொடுங்க. பூண்டு செடிகளை புடுங்கி அரிசி ரேஷன் அரிசின்றதால ஸ்டவ்ல போட்டா என்ன ஆயிடும்ட்டு அதுல போட்டு வெடிப்பேன். சரி அப்ப வாங்கி இருக்கிற அன்னைக்கு அப்ப காசு மட்டும் எத்தனை பண்ணி பஸ் பேருக்கு அந்த கிருஷ்ணால் இப்ப சொல்றல கிருஷ்ணால் வாங்க கூட காசு தர மாதிரி வைக்க மாட்டாங்க. நான் அந்த காசை வெஸ்ட் போனேன் 300 ரூபாய் 350 போடுங்க போதுங்களா மேடம்? அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு அது கூட இந்த சிட்டில எவ்வளவு ஆகுது தெரியுங்களா? எவ்வளவு நம்ம கொடுத்துட்டு போவாரு. உண்மையாவே என் கையில 10 ரூபாய் கொடுத்துட்டு போன நாள்லாம் இருக்குது.
அந்த 10 ரூபாயில நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் பண்ணி இருக்கிறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு நீ வேணான்றதால வந்துட்டிய, நானும் வேணாம் தான் சொல்ல முடியும். ஆத்திரத்துக்கும் சரி, அவர் 10 ரூபா கொடுக்கறது அன்னைக்கு அவர் கையில எவ்வளவு காசு இருந்தது? அவர்கிட்டயும் காசு இருக்காது மேடம். அப்புறம் வேலைக்கே போக மாட்டேன், வந்து இருந்துட்டு போயிடுறேன் மேடம். உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வேலையை போய் சம்பாதிக்கிறது இல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு சம்பாதியம் இருக்கணும்ல. எங்க வீட்டாண்டே கேட்டு பாருங்க, பார்த்துதான் தான் இருப்பாங்க. எனக்கு எங்க மேஸ்திரி அலெக் மேஸ்திரி 10 ரூபா கொடுத்தா எப்படிங்க சமாளிக்க முடியும்? அப்படி இல்ல மேடம், அலெக் மேஸ்திரி இப்ப கூட 1050 ரூபா தரணும், 1550 தர வேண்டியது. சிறு இப்போ 2 நாளா 100 ரூபா சரி, வாங்கி நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பீங்க அவளுக்கு? வாரத்துல வேலைக்கு போனாக்கா 3000 ரூபாய் ரவுண்டா வரும் மேடம். டெய்லி 200 ரூபாய் வாங்கிடுவேன் மேடம், 150 ரூபா வாங்கிடுவேன் மேடம். சாப்பாட்டுக்கு, ஸ்பேருக்கு, என் செலவுக்குலாம் வாங்கிடுவேன். அது மிச்சம் பேலன்ஸு சனிக்கிழமை ஆனா எனக்கு வந்து ஒரு 2000 சில்லற 2000. என்ன பண்ணுவீங்க அந்த காசை? அப்படியே எடுத்துட்டு வந்து என் குழந்தை கிட்ட கொடுப்பேன், இவகிட்ட கொடுத்து நடுவுல இருக்க சொல்லுவேன். ஒரே ஒரு வாட்டி 20 நிமிஷம் 6 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி 2500 ரூபாய் கொடுத்தாருதா, நான் இல்லன்னு. மத்தபடி 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய்க்குள்ளே 1000 ரூபாய் தான் வரும். ரவுண்ட் 1000 ரூபாய் தான் எனக்கு நீ எடுத்து வைக்கிறது தெரியல. மீதி எங்க என்ன பண்றது? அதுக்கு சினிமாவுக்கு போறது. இவரே நான் கூப்பிடுவாரு மேடம். 70 ரூபாய் ஒரு டிக்கெட். யாரு சினிமாக்கு போறது? இவரு இட்டு போவாருங்களா? எப்படி நான் வீட்ல இருந்து சண்டை வருமா? வா கிளம்பி போயிடலாம். பாருமா, நீ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டு இருக்க. இல்லங்க மேடம், சினிமாக்கு போறது இதெல்லாம் நடக்கிறது இல்ல. அப்படினா இல்ல மேடம், நான் கூப்பிடலீங்க மேடம். நான் எனக்கு சினிமா வாதா, எனக்கு பீச் வாதா. என் பிள்ளைங்க வந்து இவ்வளவு நாளா கிடக்குது டிவி இல்ல வீட்ல டிவி இல்லாதால இவர் இட்டு போறது. நானா இட்டு போக சொல்ல மாட்டேன் மேடம், இவராதான் இட்டு போவாரு. உண்மை உன் எதுல தானே சொல்றேன், நீ எதானே இட்டு போறேன்னு. சரிமா, கறி எடுத்து போறதெல்லாம் சொல்லி காட்டுவாரு எங்க பக்கத்துல போயிட்டு. நீ அதெல்லாம் எப்படி குடும்பம் பண்றலாம் கேட்டு என்ன காரியம் மேடம்? நீங்க சாப்பிட்டா தான் நான் என்ன சொல்லிருக்கேன். அக்கா, என் பொண்டாட்டி 1 கிலோ கறி வாங்கி வந்து போடுறேன். துண்ணு எப்படி கிராப்பா இருக்கா உடம்பு கொய்த்து வச்சுக்கிறேன். இப்ப இழைச்சிட்டேனா இலைக்க வைக்கல. ஏன் பேசணும், நான் இழைக்கிறேன். என்ன இப்போ உன்ன நான் கேட்கறதுக்கு அவசியம். சரி, நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போங்க. உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. இல்ல ஒருத்தர் இந்த பாருமா, பேர் என்ன? உண்மையாவே வேணாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம், பசங்க இருக்காங்க. பசங்க இருக்க, என் பசங்க லைஃபுக்காக தான் நான் பாத்துருந்தேன். இவ்வளவு நாளா பொண்ணுங்களை இப்படி இருக்கதான் இருக்கும். அது 4 நாளா தான் சொல்லி கொடுத்தாங்களா? என்னன்னு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க அவசியமே இல்லையா? இப்ப கூட கம்பல் வாங்கினேன். எங்க இது பான் வாங்கினேன், அந்த கம்பல் எங்க? அது வீட்ல இருக்குது. வீட்ல வச்சிட்டு என்ன பண்ணு? இப்ப நான் என்ன பொண்ணு வீட பார்த்து வந்திருக்கேன். கம்பல் காசு குத்தி எதுக்கு வாங்கினார் சொன்னீங்க? ரோட நான் அலைஞ்ச கணக்கத்துல என்ன வேற இந்த பட்டெல்லாம் வேற கட்டுறிய. கம்பல் எதுக்கு வாங்குது? காதுல போட வாங்கினேன். அப்ப வீட்ல வச்சிட்டு இதெல்லாம் நீ கேட்காத, தயவு செய்து வேணாம். இதான் மேடம் சண்டே. அம்மா, ஒரு குடும்பம்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கதான் இருக்கும். அதுக்குன்னு எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. நானும் அந்த அளவுக்கு தானே இருந்தேன். சரி, அடிச்சு போட்டாலும் தானே போய் குடும்பம் பண்ண மாட்டோமான்னு தான் இருந்தேன். என் பிள்ளைங்களை என்ன எப்படி எல்லாம் ஏங்க வச்சா தெரியுமா? என்ன என் பிள்ளைங்களை பார்க்க விடாம, என் பிள்ளைங்களை பார்க்க விடாம 7 நாளா ஒண்ணே சொல்றேன். நான் பெக்கும் போது இருந்த வலியோட இந்த 7 நாள் எவ்வளவு வலியிலோட துடிச்சிருந்தேன் தெரியுமா? ரொம்ப தப்புங்க அதெல்லாம். என்னங்க மன்னிக்கிறது? நான் எதுக்குங்க மன்னிக்கிறேன்? அவளை சொல்லி அவள்கிட்ட ஒரு வாய் சாப்பாடு அள்ளி வைப்பேன் மேடம். அந்த பசங்க நான் வந்துச்சு, நான் பட்டு நான் சாப்பாடு. சரி, நான் பசங்களை வர சொல்றேன். ஆனா 2 பேரும் சண்டை போடாம சந்தோஷமா பசங்களை கூப்பிட்டு பசங்களுக்கு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம்? என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு? அவங்களுக்கு மன ரீதியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும்னா அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும். மனசுல ஏதோ மாறிடும். சண்டை போட்டுட்டு இவங்க கூச்சிட்டு தெரியறது இல்ல. நான் சொல்லிருக்கேன் மேடம், இவங்களுக்கு நிறைய வாட்டி 1000 வாட்டி அடிச்சுட்டு இப்ப இந்த வாட்டி அடிக்கும் போது என் பொண்ணு மேலதான் சண்டை போடாத, குழந்தை சண்டை போடாத. பொண்டாட்டி மேல என்ன கைய வைப்பீங்களா? இனிமேட்டு வைக்க மாட்டேன் மேடம். பசங்க வெயிட் பண்றாங்க, வர சொல்லவா? சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது. உங்களுக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கணும். சரியா? அடிப்பீங்களா அவளை? இல்ல மேடம், எதுக்கு அடிக்க போறேன்? உங்க மேல கை அவ மேல பட்டுது, அப்புறம் ஒன்னதான் திட்டுவேன். சும்மா இருக்க, அடிக்கும் போது கை போட்டு முறுக்கி வச்சுக்கோங்க மேடம். பின்னாடி அதெல்லாம் சும்மா என்னால அடி. பசங்களை வர சொல்றேன், சந்தோஷமா கூட்டிட்டு போனோம். பசங்களை வர சொல்லுங்க. அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நல்லா உட்காருங்க. தைரியத்தை விடக்கூடாது. அழுத வர அனுப்பாதீங்க பசங்களை. சந்தோஷமா கூப்பிடுவீங்களா? கண்ணத்தோட குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும் சொல்லிருக்கேன் நான். அது பெண் குழந்தைகளை அப்படி வளர்க்கணும்.
அடிப்பாங்க நிறைய. நான் அடிக்கிறது குழந்தைங்க வரும்போதே தெரியாதா நான் அடிக்கிறது. சரி இப்ப அழுக நிறுத்து, சந்தோஷமா இருங்க 2 பேரும். 6 வருஷத்துல நான் 2 வாட்டி தான் அடிச்சிருக்கேன். சரி சந்தோஷமா இருக்கட்டும். அப்ப மாமா புரிஞ்சுக்காங்க, என்னைய புரிஞ்சுக்க. அப்ப நான் எப்படி இருந்திருப்பேன், அப்ப மாமா எப்படி இருந்திருப்பேன். கத்தாத நீ அழக்கூடாது அழக்கூடாது. நீ பாரு பிரியா, அழக்கூடாது சொன்னேன்ல. ஒண்ணு இல்லடா வருது நான் இல்லாம. சரி கூப்பிட்டு கிளம்புங்க, கிளம்புங்க தம்பி, கூப்பிட்டு கிளம்புங்க. இந்த ஆதங்கம்னா எனக்கு இருந்திருக்கும். அப்பப்ப விட்டு போகும்போதெல்லாம் பாப்பா சொன்ன கேளு. பசங்க வேணுமா வேண்டாமா? அம்மா கூட்டிட்டு போறா ஜாதி. சரி வா, நீ சொல்லுமா அம்மாண்ட, நீ சொல்லு சுனிமா. இப்படி 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 இப்படி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க. பாத்துங்க பொண்டாட்டியா. சரியா மேடம், பசங்களை நல்லா வளர்த்துங்க. சரி ரொம்ப அவங்க அந்த லேடி பேசின போது, நான் பிரியா பேசின போது நான் நினைச்சேன் ரொம்ப கொடூரமானவரோன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி அவரும் பாசம் இருக்கிறதுவர் தான். இவங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க அக்காவும் பூந்து விளையாடி இருக்காங்க. ஸோ ஒரு குடும்பம்னா சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது. இந்த 7 நாள் அந்த பசங்களை கண்ணில் காமிக்காம அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு, மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. அதுலதான் அவ வெறுத்து போயிருக்கா. பசங்களை காமிக்கல அந்த 7 நாள் அந்த அம்மா எப்படி துடிச்சிருப்பாங்க. அதுதான் பிரச்சனையே. நம்ம நினைச்ச மாதிரி மோசமான ஆளெல்லாம் கிடையாது அவரு. பாப்போம் என்ன பண்றாங்க பாப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.